சில இரவுகள் கண்ணீரோடு முடிஞ்சது. சில காலை நம்பிக்கையோடு தொடங்குச்சு. பலர் நிறைய தப்பு பண்றாங்க. கஷ்டமான இரவுகள் பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கை அவ்வளோதான்றது அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு அந்த செப்பரேட்டான வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஒரு லைஃப் ரீசெட்டாக உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஒரு கஷ்டமான இரவு உங்களோட வாழ்க்கையினோட ஃபுல் ஸ்டோரியும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நம்பிக்கையான பகல் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியும் கிடையாது. இது இரண்டிலுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கையினோட வெற்றி. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது உங்களோட பவர். நான் உங்கள் குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கை எவ்வளோதான் அப்படின்றது சில இரவுகள் முடிஞ்சிடும். சில நாட்கள் பகலில் அவங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருப்பாங்க. என்னால் முடியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. பட் என்ன தெரியுமா, அந்த சின்ன சின்ன பெயின் மூமெண்ட்டை தன்னோட பர்மனண்ட்டாக அவங்க சொந்தமாக்கிக்குவாங்க. இது ஹோப் மெதுவாக குறைஞ்சிடும். மைண்ட் நெகட்டிவாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஃப்யூச்சரை கண்டு ரொம்ப பயப்படுவீங்க. ஒரு சில நைட் டைமில் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் அதை நம்பிடுவீங்க. இதுவே உங்களை முன்னேற விடாமல் தடுக்குது. உண்மை என்ன தெரியுமா, ஒரு கஷ்டமான இரவு உன்னோட ஃப்யூச்சரையோ உன்னோட லைஃப்பையோ டிஃபைன் பண்ணாது. அதை புரிஞ்சிக்காதனால தான் பலர் தங்களையே அந்த வலியோடு அடைச்சி வச்சுக்கிறாங்க. சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்கள் நைட் டைமில் உங்களை பற்றி டிப்ரெஷனாக இல்லை லைஃப்பில் பற்றி உங்களை தாழ்வு முனைப்பானவங்களாம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறப்போ அது மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் ஆகிடும். ஏன்னா அது மென்மையான ஒரு இரவாக இருக்கும். அந்த நேரத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உணர்வுகளை அப்சர்வ் பண்ணிடும். அதனால் நீங்கள் ஸ்ட்ராங் இல்லாத பர்சனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு நம்பிக்கையாக மாறிடும். இதனால தான் உங்களுக்கு ஹோப் கம்மியாகிடுது. உங்களை நெகட்டிவ் பர்சனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ மட்டும்தான் நீங்கள் உண்மையான மனிதராக உங்களுக்குள்ளேயே நீங்கள் தெரிவிங்க. இதே உங்களை பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுறப்போவே இதை உங்களை அறியாமையே நீங்கள் நம்ப ஆரம்பிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, உங்கள் பாசிட்டிவ் தாட்ஸே ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த இடத்துல நிறையா இருக்குது. நீங்கள் கஷ்டமான இரவுகளை திங்க் பண்ணுற அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பர்மனெண்ட் கிடையாது. அது உங்கள் பிரெயின் உருவாக்கக்கூடிய டெம்பரவரியான ஒரு ஸ்டேட்டு தான். சிலர் இரவு நேரம் வந்தாவே தன்னோட லைஃபையே கஷ்டம் அப்படின்ற ஃபீல் பண்ணுற டைமாக அதை அவங்களுக்குள்ளேயே மாற்றிக்குவாங்க. ஸோ இதிலெல்லாம் இருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும்னா, சில மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். தாட் அவேர்னஸ் வேணும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிங்க. அது உங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மொழியில் உங்கள்கிட்ட டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்றது நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக. அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களோட பெயின் உங்களையே நீங்களே உருவாக்கி இருக்கிற அந்த டைம் அப்படின்றத நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க. இது உண்மை இல்லை, உங்களோட மைண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டோரின்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சா அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. பேட்டர்ன் பிரேக். உங்களோட தாட்ஸ் நெகட்டிவ்லேயே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உண்மை அப்படின்றது உங்கள் பிரெயின் நம்பிடும். ஸோ உங்களோட பிரெயினோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணால் போதும். இதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக உங்கள்கிட்ட அந்த நிமிஷம் உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஹோப் கண்டிஷனிங். நம்பிக்கையை பில்ட் பண்ணு. அந்த நிமிஷம் இது எனக்கு டெம்பரவரி, என்னால் வாழ்க்கையை ரீசெட் பண்ண முடியும், என் வாழ்க்கைக்கான உண்டான தேவைகள், அந்த ஒர்க்கு நான் டெய்லியும் அடுத்த நாளுக்காக என் கோலை என்னால் செட் பண்ணி அந்த ட்ராவலில் என் மைண்டை நான் கொண்டு போக முடியும், என் வாழ்க்கையும்
மாற்ற முடியும் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் அது வந்து ரிலாக்ஸ் டைம் மாறி அது வந்து உங்களோட பிரெயின் டைமாக மாறிடும். ஆள் மனதுக்கு அது சிக்னலை கொடுத்துரும். 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண நம்ம கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்கிட்ட சொன்னதை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சில இரவுகள் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குமா, வாழ்க்கையில் தோத்துட்டேன், எப்படி என் வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த பெயின் அவருக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி சில காலை நேரத்தில் என்னால் பண்ண முடியும், என் வாழ்க்கையை நான் க்ரோத்துக்கு நான் மூவ் பண்ண முடியும், அந்த பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்றத சில நாட்கள் அவர்களுக்குள்ளேயே அவர் வந்து மோட்டிவேட்டாக அந்த நாட்கள் கடத்துவாராம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி மாறி மாறி அவருக்குள்ளே வரதுனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் அதிகமாகிடுச்சு, இரவுகள் அதிகமாகிடுச்சு, காலை நேரம் கம்மியாயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பிரெயின் அவர் சொல்கிறதே கேட்க மறந்துடுச்சு. அவர் எது சொன்னாலும் அந்த பிலீவ் சிஸ்டம் அந்த பிரெயின் கேட்கல. ஏன்னா அவர் ப்ரோக்ராம் பண்ணது எல்லாமே நெகட்டிவ். அப்போது பாசிட்டிவ் கம்மியாக போயிடுச்சு, பகல் பொழுது அதிகமாகிடுச்சு, இரவு பொழுது அதிகமாகிடுச்சு. இந்த இரவு நேரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அமைதியாக இருக்கிறப்போ அந்த திங்கிங் பேட்டர்ன் நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணோம்னா அது 100% விட இன்னொரு 100% சேர்ந்து ஸ்மூத்தாக அழகாக நம்ம ட்ராவல் பண்ண வைக்கும். ஏன்னா எந்த ஒரு சத்தமும் இல்லாதனால அந்த நெகட்டிவ் அழகாக நம்மளை ட்ராவல் பண்ணி வைக்கும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 hour 2 hours கூட நம்மளை வந்து அது கூடயே ட்ராவல் பண்ணும். இதனால் என்ன ஆகுனா பிரெயின் 1 hour உங்களை வந்து அமுக்கிடும். நீங்கள் என்ன காலையில் சொன்னாலும் உங்களால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் அவங்களுக்குள்ளே நடந்தது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் அவர்கிட்ட சொன்ன பிறகு அவங்ககிட்ட அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இப்போது அவங்க லைஃப் நல்லா இருக்குது, நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த வலி வந்த நிமிஷம் தான் உங்களுக்கு அது சிக்னல். ஏன்னா அந்த சிக்னல், அந்த வலி, அந்த பெயின் உங்களால் தாங்கியிருக்க முடியாது. ஸோ அந்த நேரம்தான் அவர் என்கிட்ட வந்து கோச்சிங்க்கு ஜாயின் பண்ணாங்க. அவங்க பெயின் தான் அவங்களோட சிக்னல். அந்த சிக்னல் தான் அவங்கள கோச்சிங்கில் ஜெயிக்க வச்சது, அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்க வச்சது. ஒரே சுச்சுவேஷன் 2 விதமான மனிதர்களை உருவாக்கும். ஒருவர் அதில் உடைந்து போகிறார், இன்னொருவர் அதில் உருவாகிறார். இதில் நீங்கள் எது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணுவது சுச்சுவேஷன் இல்லை, அதை பற்றிய நீ வைத்திருக்கும் மீனிங் தான். சில இரவுகள் கண்ணீரோட முடிஞ்சது, அது சரி. ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாத, ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு காலை இருக்கிறது. இன்று நீ தனிமையில் இருக்கலாம், கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், வழியில் இருக்கலாம். ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஃபைனல் சாப்டர் கிடையாது. பல நேரங்களில் வாழ்க்கை கீழே தள்ளும், நம்மை முடிக்க அல்ல, நம்மை காப்பாற்ற. கண்ணீரால் முடிந்த இரவு கூட நம்பிக்கையால் உருவாகும் காலை வரும். இப்போ ஒரு உண்மையான கேள்வி, நேற்று இரவு நீங்கள் கண்ணீர் விட்டீங்க, இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்து நிற்க தயாரா? இல்லை இன்னும் அதே வழியில் இருக்க போகிறீங்களா? வாழ்க்கை மாறத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் டே தேவையில்லை, ஒரு டிசிஷன் இருந்தால் போதும். காத்திருந்தவங்க எப்பயுமே அப்படியே தான் இருப்பாங்க. டிசிஷன் எடுக்கிறவங்க தான் மாற்றத்தை நோக்கி போவாங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் லைஃபே மாறும். இதில் ஏதாவது உங்கள் மனசுக்கு உண்மைன்னு பட்டிருந்து தான் ஒரு லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை உடைக்க அல்ல, உடைந்த மனதை காப்பாற்ற. லைஃப் ரீசெட் நவ்.